அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 9 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் வெறும் 3 புள்ளிகள் சரிவடைந்து 9881 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 11 புள்ளிகள் சரிவடைந்து 5990 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கும் மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. மெயினாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீசன் தான் யூஎஸ் ஈரான் டென்ஷன்ஸ் இன்னும் அதிகரித்த காரணத்தினால இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் மாறி இருக்குது. அதனால் எல்லா ஸ்டாக் மார்க்கெட்ஸுமே ஒரு நெகட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. யூஏஇலையுமே 2 ஷேர் மார்க்கெட்ஸுமே ஒரு ஸ்லைட் நெகட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. லுலு ரீட்டைல் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ஒரு புது எக்ஸ்பிரஸ் ஸ்டோர் ஒன்று அவங்க ஓமனில் உள்ள சலாலாவில் தொடங்கியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் ஒரு புது பில்டிங்கு 29,924 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க அந்த புது ஸ்டோரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய ஜிசிசி ஃபுட் பிரிண்டில் ஒரு எக்ஸ்பேன்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு ஃபுட் பிரிண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அபுதாபியை சேர்ந்த மோதான் ஹோல்டிங்ஸ் மற்றும் அபுதாபி இஸ்லாமிக் பேங்க் ரெண்டும் சேர்ந்து ஒரு மெமரண்டா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓயு எதுக்காகன்னா அபுதாபியுடைய முதல் தரமான ஹோம் ஃபைனான்சிங் ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேசஸ்க்காக இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா 75% ஆஃப் பிளான் ஹோமுக்கும் ஃபைனான்சிங் ஏடிஐபி செய்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோதான் ப்ராப்பர்ட்டிஸை வாங்கும்போது நமக்கு அது ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்யூச்சரில் தான் லான்ச் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை ஃப்யூச்சரில் தான் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அன்ஃபினிஷ்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபைனான்சிங் கிடைக்காது, லோன் கிடைக்காது. ஆனால் இப்போது நமக்கு அந்த மாதிரி அன்ஃபினிஷ்டு இல்லை இப்போ தான் லான்ச் ஆன ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுலேயும் நமக்கு இந்த லோன்ஸு ஹோம் ஃபைனான்சிங்கு ஏடிஐபி பேங்க் மூலமாக இந்த மோதான் ப்ராப்பர்ட்டிஸில் வாங்குறதுக்கு நமக்கு முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது அபுதாபியுடைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மைல்கல்னு சொல்லியிருக்காங்க. தேவா மற்றும் துபாய் டாக்ஸி கம்பெனி ரெண்டும் சேர்ந்து ஒரு இவி சார்ஜிங் ஹப்பை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னா துபாய் டாக்ஸி கம்பெனியுடைய ஹெட்குவார்ட்டர்ஸில் முகேஸ்னா 4 இந்த சார்ஜிங் ஹப்பை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜிங் ஹப்பில் இவங்க இப்போதைக்கு 24 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜ் பாயிண்ட்ஸு 360 கிலோவாட் பவரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப் டேர்ம்ஸ் படி மொத்தம் 200 அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸு தேவா டிடிசிக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பாகமாக இப்போது 24 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் 35 நிமிஷத்தில் ஒரு காருக்கு சார்ஜ் பண்ணி முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஏபி செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 dirhams 79 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 dirhams 67 fils. அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 dirhams 5 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 dirhams 66 fils. அபுதாபி இஸ்லாமிக் பேங்க் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் ப்ரைஸ் 21 dirhams 86 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 28 dirhams. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஓமன் அண்ட் எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனி 90 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. ஃபுஜரா பில்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 3 dirhams 11 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 14.25% உயர்வு. அபுதாபி போர்ட்ஸ் 4 dirhams 99 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. ராசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸ் 1 dirhams 9 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. நேஷனல் பேங்க் ஆஃப் உமல் குயின் 2 dirhams 90 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபீனிக்ஸ் குரூப் 57 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி.
இன்வெஸ்ட் கேபிட்டல் 1 கிராம்ஸ் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. பேங்க் ஆஃப் ஷார்ஜா 1 கிராம்ஸ் 16 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. ஃபெர்டி குளோப் 2 கிராம்ஸ் 64 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. ஜிஎஃப்ஹெச் பேங்க் 2 கிராம்ஸ் 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் 2 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.5% உயர்வு. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் கம்பெனி 87 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7% உயர்வு. வட்டானியா இன்டர்நேஷ்னல் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.5% உயர்வு. அல்ஃபிரடோஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. ஜிஎஃப்ஹெச் பேங்க் 2 கிராம்ஸ் 7 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யுனைடெட் ஃபுட் கம்பெனி 12 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. யூனியன் கோஆப்ரேட்டிவ் 2 கிராம்ஸ் 21 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. சாலிக் கம்பெனி 5 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. தாலிம் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. பார்க்கின் கம்பெனி 5 கிராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கெட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.